Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. சேர்க்கையை அதிகரிக்க அதிகாரிகள் எடுத்த தொடர் நடவடிக்கையும் இதற்கொரு காரணமாக சொல்லப்படுகிறது. சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் 206 தொடக்க பள்ளிகள், 130 நடுநிலை, 46 உயர்நிலை, 35 மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் 417 பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகளில் எல்கேஜி, யூகேஜி முதல் +2 வரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். பள்ளியில் காற்றோட்டமான வகுப்பறைகள், பச்சை வண்ண பலகைகள், ஸ்மார்ட் போர்டு, விளையாட்டுடன் கல்வியில் ஆர்வத்தை தூண்டும் வண்ணமயமான புத்தகங்கள் உள்ளிட்டவை உள்ளன. புத்தக பைகள், காலணிகள், அடையாள அட்டைகள் வழங்கப்படுகின்றன. பள்ளி சீருடைகள், எழுது பொருட்கள், பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், காலை சிற்றுண்டி, பள்ளிக்கு 100 விழுக்காடு வருகை தந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டியுடன் மாலை நேர சிறப்பு வகுப்புகள் ஏற்படுத்தி தரப்படுகின்றன. மேலும் அந்தந்த பள்ளி ஆசிரியர்கள் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கு சென்று பெற்றோரிடம் பேசி மாணவர்களை மாநகராட்சி பள்ளிகளில் சேர்க்க ஊக்குவித்தனர். அதன் பயனாக கடந்த ஆண்டை விட 2 மடங்கிற்கு மேல் மாணவர் சேர்க்கை நடந்திருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு புதியதாக 6000 மாணவர்கள் மட்டுமே சேர்ந்த நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை 15,618 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர். அதிகபட்சமாக யூகேஜியில் 7,386 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தெரிவித்தனர். கட்டாய கல்விமுறை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெறாத காரணத்தாலும் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் கேட்டபோது, இவ்வாண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 86.1%, +1 பொதுத் தேர்வில் 81%, +2 பொதுத் தேர்வில் 88.12% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட மாணவர்கள் தேர்ச்சி வீதம் கணிசமாக உயர்ந்துள்ளது. தரமான கல்வி, கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகள் மாநகராட்சி பள்ளிகளில் உள்ளது. தேர்ச்சி வீதமும் அதிகரித்து வருவதால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சேர்க்க ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஆனந்தன் மற்றும் ராஜ்குமார். தலைமை நீதிபதியை மையமாக கொண்டே உச்சநீதிமன்றம் செயல்படுவதாகவும், உச்சநீதிமன்றத்தோடு ஒப்பிடும்போது உயர்நீதிமன்றங்களின் செயல்பாடுகள் ஜனநாயக பூர்வமாக இருப்பதாகவும் பணி நிறைவு நாளில் உச்சநீதிமன்ற நீதிபதி AS ஓகா தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றங்கள் கமிட்டிகள் வாயிலாக செயல்படுகின்றன. ஆனால் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியை மையமாக வைத்தே செயல்படுகிறது. இதில் மாற்றம் தேவை என்று குறிப்பிட்ட ஓகா, உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் விசாரணை நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களை புறக்கணிக்கின்றன என்று வேதனை தெரிவித்தார். டைப் 2 நீரிழிவு நோய் பாதிப்பில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க சுகர் போர்டு என்ற பெயரில் CBSE நிர்வாகம் ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கிறது. CBSE பள்ளி வளாகத்தில் உள்ள கடைகளில் சோடா, சாக்லேட்டுகள் உள்ளிட்ட சர்க்கரை உள்ளடக்கம் கொண்ட உணவுப் பொருட்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. அதிகப்படியான சர்க்கரை நுகர்வோர்களின் ஆபத்துகளை எடுத்துரைக்க மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் கருத்தரங்கம் நடத்தவுள்ளது. பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் சாக்லேட் பகிர தடை விதித்துள்ளது. AI வசதி கொண்ட ஸ்மார்ட் கூலிங் கிளாஸ்களை அடுத்த ஆண்டு இறுதியில் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த ஸ்மார்ட் கூலிங் கிளாஸில் கேமரா, மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், சிரி அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களும் இடம்பெற்றிருக்கும். இது விஷன் ப்ரோ போல இல்லாமல் வழக்கமான சன்கிளாஸ் போலவே வடிவமைக்கப்பட உள்ளது. நோட்டிபிகேஷன்ஸ் கண்ணாடியிலேயே தெரியும். வாய்ஸ் கமாண்ட் மூலம் செய்திகளை அனுப்ப முடியும், அழைப்புகளை ஏற்க முடியும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஸ்மார்ட் வசதிகளோடு ஆப்பிள் நிறுவனம் உருவாக்கி வருகிறது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.